வாழ்க்கையில இவ்வளவு காலையில எந்திக்காத என்னோட 6 மணி காலை வணக்கங்கள். ஆனா அப்படி இன்னைக்கு மட்டும் காலையில எந்திக்க காரணம் தான் என்ன அப்படின்னு இந்த இடத்துல டைமிங்ல இந்த கேள்வி நீங்க கேட்கணுமா இல்லையா? அதாகப்பட்டது என்னவென்றால் காலையிலேயே முழிக்கல, நைட்டு பூரா தூங்கவே இல்லை. அதுதான் உண்மை. அப்படி தூங்காம இருந்த காரணத்தினால் காலையில 6 மணிக்கே வண்டியை பரட்டிட்டு வீட்டு பக்கத்துல இருக்கிற ஆவின் பால் பூத்துல வந்து ஒரு அருமையான பாதாம் பாலா போட்டாச்சு. ஆனா காலையிலேயே எந்திக்கிறது ஒரு ஃப்ரெஷ் ஃபீல் தான். நைட் இன்னும் ப்ராப்பரா தூங்கிட்டு காலையில எல்லாம் எந்திச்சா பயங்கர ஃப்ரெஷ்ஷா இருக்கும் போலயே. லாரியும் நானும்ன்ற மாதிரி காலையில நேரம் ரோடே வெறிச்சு ஓடி கிடக்குது. அப்படியே வீடு வந்து சேரவும் கீரைன்னு சவுண்டு ஒரு கட்டி கீரையும் வாங்கிட்டு அந்த சூரியனை பார்க்கவே அருமையா இருந்துச்சுங்க. அப்படியே வீட்டுல வந்து குத்த வச்சு உட்காந்து போன் எடுத்தா என் ஒய்ஃபும் முழிச்சுதான் இருக்காங்க. கொடுமையில பிள்ளைய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போகணும். சரி, அது என்ன என்ஃபீல்டு வேணுமாமே, ராயல் என்ஃபீல்டு. அது வேற ஒண்ணும் இல்ல, நம்ம பயன்படுத்துற எதுவுமே நம்மளோட உடைமைகள் இல்லையா? அதனாலதான் இப்ப போன வீடியோ கூட வீடு பாக்குறோம் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம்ல. ஸோ வீடும் பார்த்து எங்கேயாச்சும் வாடகைக்கு போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நமக்கு வண்டி ஓட்டுறதுக்கு வண்டி வேணும்ல. இவ்வளவு நாள் இருந்த வண்டி என்னன்னு கேட்பீங்க. அதுல சில சிக்கல்கள் இருக்கு. அதனாலதான் ஒரு செகண்ட் ஹேண்ட் வண்டி அப்படி இல்லைன்னா ஒரு 30-40 ரூபாய்க்கு ஒரு பேட்டரி வண்டி வாங்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா. அப்படியே இல்லைனா அந்த 30-40 ரூபாயை வந்து அட்வான்ஸாக கொடுத்துட்டு மிச்சத்தை டியூ போட்டு ஒரு 1 லட்ச ரூபாய்க்கு ஒரு பெட்ரோல் ஸ்கூட்டி தான் வாங்கலாம்னு ஐடியா. இவங்களுக்கு ராயல் என்ஃபீல்டு வேணுமா? ராயல் என்ஃபீல்டு. இதில் கூத்து என்ன நண்பர்களே, நம்மளோட சேனலுக்கு மெயிலெலாம் வரும்ல, அந்த ப்ரொமோஷன்ஸ்லாம் நான் எடுத்து பண்ணால் ராயல் என்ஃபீல்டு என்ன சொந்தமாக வீடே வாங்கலாம். அவ்வளோ ப்ரொமோஷன்ஸ், அவ்வளோ பே பண்ண ரெடியாக இருக்காங்க. யூடியூப்ல வீடியோ பண்ணி கார் வாங்கினவங்க, வீடு வாங்கினவங்களாம் நீங்களே பார்த்துருப்பீங்களே. நானும் ஒன்றும் ப்ரொமோஷனுக்கு அகேன்ஸ்ட் ஆனவெல்லாம் இல்லை. நானும் ப்ரொமோஷன் பண்ணதான் சரி இந்த சேனலில். பட் கொஞ்சமாச்சும் அறநெறிகளுக்கு உட்பட்டு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா 1 ரூபா கொடுத்து பொட்ட பிள்ளைகிட்ட பேசு, 9 ரூபா கொடுத்து அதே பொண்ணுகிட்ட வீடியோ கால் பேசு அப்படின்ற ஆப்லாம் என்ன காண்டாக்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு வீடியோக்கு 50-60 தாராளமாக தர ரெடி. அதே மாதிரி கேம்பிளிங் ஆப்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் மாதம் 1 வீடியோ 2 வீடியோ மில்லியன் வியூஸ் போயிடுச்சுனாலே உங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக பே பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் ஆட் எடுத்து பண்ணணும் வைங்களேன், ஈஸியாக சம்பாரிச்சிடலாம். பட் யாராச்சும் ஒருத்தர் நம்மளால் காசு இழந்துட்டாங்கன்னா அந்த பாவம் நம்மளை சும்மாடாது இல்லை. அதனால தான் அதெல்லாம் பண்ணாமல் இருக்கேன். பட் நிறைய பேர் சொல்கிறாங்க டிஸ்க்ளைமரை போட்டு பண்ணி கிடைக்கிற நேரத்தில் சம்பாரிச்சிரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க. பட் நமக்கு தான் மனசு வர மாட்டேங்குது. காஸ்மெட்டிக் பிராண்ட்ஸ் மட்டும், அதாவது இந்த க்ரீமு அந்த க்ரீமு அது மட்டும் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஃப்யூச்சர்லேயும் பண்ண மாட்டேன்னு தான் நினைக்கிறேன். பார்ப்போம். ஜெனியூனான ப்ரொமோஷன்ஸ், அதாவது காஸ்மெட்டிக்கு, ஹேர் ஆயிலு, அப்புறம் ட்ரெஸ்ஸு, அந்த மாதிரி கடைகள் ஏதாச்சும் ப்ரொமோஷன் அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணலான் இருக்கேன். உங்களோட கருத்து என்ன? இந்த கேம்பிளிங் ஆப்ஸ்லாம் நான் பண்ணாமல் இருக்கிறது உங்களோட கருத்து என்ன? கேம்பிளிங் ஆப்ஸ் மட்டும் இல்லை, இந்த மாதிரி வீடியோ கால் ஆப்ஸ் இதெல்லாம் பண்ணாமல் இருக்கிறது உங்கள் கருத்து என்ன? நீங்கள் யூடியூபராக இருந்து உங்களுக்கு மில்லியன் வியூஸ் வந்துச்சுன்னா 1 லட்ச ரூபா பே பண்ண ரெடியாக இருந்தால் நீங்கள் பண்ணுவீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள்.